சென்னையில் தேசிய கார் பந்தய சாம்பியன் மது போதையில் தாறுமாறாக கார் ஓட்டி ஏற்படுத்திய விபத்தில் ஆட்டோ ஓட்டுநர் உயிரிழந்தார். விபத்து தொடர்பாக கைது செய்யப்பட்ட கார் பந்தய வீரர் உள்ளிட்ட 2 பேரையும் 15 நாள் காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை கதீட்ரல் சாலையில் நள்ளிரவில் அதிவேகத்துடன் தாறுமாறாக சென்ற இந்த சொகுசு கார் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த ஆட்டோக்கள் மீது மோதியது. இதில் ஒரு ஆட்டோவில் தூங்கிக் கொண்டிருந்த திருத்தணியைச் சேர்ந்த ஆறுமுகம் என்ற ஓட்டுநர் உயிரிழந்தார். 9 ஓட்டுநர்கள் காயமடைந்த நிலையில் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அந்த காரை ஓட்டிய தேசிய கார் பந்தய நடப்பு சாம்பியன் விகாஷ் ஆனந்தையும் அவருடன் வந்த உறவினர் சரண்குமார் ஆகிய இருவரையும் காவல்துறையினர் கைது செய்து மருத்துவ பரிசோதனை நடத்தினர். அதில் அவர்கள் இருவருமே மது போதையில் இருந்தது தெரியவந்தது. அதுக்குள்ளே இந்த கார் எத்தனையோ வண்டி இடிச்சுட்டே போயிடுச்சு. அதில் ஒரு டிரைவர் மட்டும் உள்ளே மாட்டிருக்கும் போது அவர் எடுக்கிறதுக்கு சில டிரைவர்லாம் வந்தாங்க. அப்போ 2 போலீஸ்கார் வந்தவொடனே அவரை மட்டும் தனியாக கூட்டின்னு போயிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே தான் டிரைவர் ஸ்கூலில் தான் எல்லாமே அது போராடி அங்கே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தோம் அந்த டிரைவரை. அதுக்கப்புறம் தான் ஆம்புலன்ஸே வந்தது. ஆம்புலன்ஸ் வந்த பிறகு நாங்கள் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு என்னென்ன ஃபார்மாலிட்டி எல்லாம் பார்த்தோம். எங்களுக்கு எக்ஸ்ரேலாம் எடுத்து பார்த்தாங்க, காலையிலாம் பார்த்தாங்க, உனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைப்பா அப்படின்ட்டாங்க. ஆட்டோ ஓட்டுநர் ஆறுமுகம் உயிரிழந்ததால் அவரது 7 வயது குழந்தை மயிஷா ஆதரவற்று பரிதவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. மயிஷா கடந்த 5 மாதங்களுக்கு முன்பு தாயையும் தங்கையையும் இழந்தவர். தற்போது தந்தையையும் இழந்து பரிதவிக்கிறார். ஒரு குழந்தை ஐயப்பா கோயிலுக்கு போயிட்டு அது இல்லை வந்து கேட்டால் அப்பா எல்லாம் சேர்ந்து அம்மா கூட இல்லை, செத்து போச்சு. பேருக்கும் செத்து போச்சு. 2 பொண்ணுல ஒரு பொண்ணு தான் இருக்குது. 6 மாதம் ஆகி செத்து போய். குடிபோதையில் காரை ஓட்டி உயிரிழப்பு ஏற்படுத்தியவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆறுமுகத்தின் உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இடித்த வேகத்தில் பின்னாடி ஸ்கல்லில் உடஞ்சிட்டு இருக்கு, பேக் ஸ்கல் உடஞ்சிட்டு இருக்கு. போய் பார்த்தோம், ரத்தம் பிளட்டு நிற்கவே இல்லை, உயிர் போயிடுச்சு. இப்போ அந்த போலீஸ் அவனை ஆடிக்காலில் இடிச்சவங்கள பிடிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு தக்க தண்டனை அவங்களுக்கு வாங்கி தரணும். எப்படி இருந்தாலும் யாராக இருந்தாலும் அது கவர்மெண்ட் தான் இது பண்ணணும். சென்னையில் கடந்த சில நாட்களுக்கு முன் இளம்பெண் குடிபோதையில் சொகுசு கார் ஓட்டி ஏற்படுத்திய விபத்தில் உயிரிழந்த கூலி தொழிலாளியின் குடும்ப எதிர்காலம் கேள்விக்குறியானது. தற்போது அதே போன்றதொரு நிலை ஆட்டோ ஓட்டுநரின் குழந்தைக்கும் ஏற்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.